காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட கடவுள் மனித உரு எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். இப்பொழுது நம் இதயத்தில் வருகின்றார். உலக முடிவில் மீண்டும் வருவார் என்பது நமது எதிர்பார்ப்பு. 2000 ஆண்டுகள் மேலாக போய்விட்டது. எவ்வளவு காலம் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. எத்தனையோ மலைகள் உண்டு, எருசலேம் மலைதான் உயர்ந்தது என ஏசாயா இறைவாக்கினர் சொல்கின்றார். இவர் உயரத்தை சொல்லவில்லை, ஆன்மீகத்தின் உயரத்தை சொல்கின்றார். எருசலேம் மலையில்தான் கடவுளின் கோயில் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது. மக்கள் கடவுளை சரியாக வழிபடுகின்றார்கள். எது உங்கள் வாழ்வில் மிக 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 முக்கியமானது? The highest value உங்கள் வாழ்வில் எது? உங்களுடைய கலாச்சாரம், நாடு, உங்கள் குடும்பம், கபடி, கிரிக்கெட், பாப் ஸ்டார், சினி ஸ்டார், நடிகர், நடிகைகள் உங்களுக்கு முக்கியமா? இதுதான் ஹையஸ்ட் வேல்யூவா? அதிக மதிப்பு இவர்களுக்கு பொருட்களுக்கு கொடுக்கின்றீர்களா? இதற்காக அதிக நேரம் செலவிடுகின்றீர்களா? மேற்கூறியது நல்லதுதான், கிரிக்கெட் விளையாடுவது நல்லதுதான், ஆனால் அதை வணங்கக்கூடாது. இவைகள் உயர்ந்த மலைகள் அல்ல. நாம் எதை, யாரை வணங்குகின்றோம்? உண்மையான கடவுளை வணங்குகின்றோமா? கிரைஸ்ட் must be the Lord of my life என்பதுதான் சரி. இயேசு என் வாழ்வில் கட்டளை இடுகின்றவராக இருக்க வேண்டும். Christ is not the minor figure in my life. உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் திருவிழாவின் போது எருசலேம் மலைக்கு ஏறி வந்து கடவுளை வழிபடுகின்றார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் எருசலேம் மலைக்கு ஏறி வருகின்றார்கள். My mind, my will, my private life, my public life, my energy, my friends, my desire எல்லாம் என் வாழ்வை உருவாக்குகின்றது. இவை எல்லாம் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும், கடவுளை வழிபட வேண்டும். அப்பொழுது என் வாழ்வில் நடைபெறுவது அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஏன் நமக்குள் அவ்வளவு பிரச்சனை, டென்ஷன்? ஏன் இந்த டென்ஷன், கான்ஃப்ளிக்ட்? சரியாக கடவுளை வழிபடுவது கிடையாது. ஏதோ ஒன்று, யாரோ ஒன்று கடவுள் இடத்தை பிடித்துக் கொள்கின்றார்கள். உண்மையான கடவுளை வழிபடாமல் மற்றதை வழிபட்டதால் நமக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. எல்லாம் கடவுளை வழிபட வந்தால் நோ வார், போர் கிடையாது, இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் கிடையாது. மை கண்ட்ரி, மை டிசையர், மை பிளான் என்றால் வார் உண்டு. உங்கள் திட்டம், உங்கள் ஆசை, உங்கள் நட்பு, உங்கள் உறவு, உங்கள் குடும்பம் அனைத்தும் கடவுளை சுற்றி இருந்தால் சண்டை இருக்காது. கடவுள் முக்கியம் இல்லை என்றால் my will, my mind, my country, my decision, my friends, my project, my power, my pleasure, my wealth, my honor எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிடும். புனித பவுலடிகளார் சொல்கின்றார், எதை செய்ய வேண்டும் என நினைக்கின்றேனோ அதை செய்ய முடியவில்லை, எது செய்யக்கூடாது என நினைக்கின்றேனோ அதை நான் செய்கின்றேன். காரணம், God is not given the highest place. அதுதான் போராட்டத்திற்கு காரணம். பொது வாழ்வு ஒரு மாதிரியாக, தனிப்பட்ட வாழ்வு மற்றொரு மாதிரியாக இருப்பதற்கு காரணம் நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுதான். ஏதோ ஒன்று, யாரோ ஒருவர் கடவுளின் இடத்தை எடுத்துக்கொள்வதால் தான் இந்த போராட்டம் எனக்குள் இருக்கிறது. எப்பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும்? நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். எழ வேண்டும். Sleep is not good spiritually. கெத்செமனி தோட்டத்தில் சீடர்கள் தூங்கினார்கள். எழ வேண்டும். இயேசு நமக்கு வாழ்வை கொடுப்பார். Sleep is nothing but lack of spiritual attention. It is a kind of laziness. கால் பாத் என்பவர் சொல்வார், pride, அதுதான் மோசமான பாவம் இந்த உலகத்தில்
என சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்வதுதான், நான் பேசுவதுதான், என் திட்டம்தான் என. ஆனால் அதைவிட மோசமான ஒன்று இருக்கிறது. அதுதான் லேசினஸ். நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எழ வேண்டும், நாம் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என நமக்கு தெரியாது. நமது இறப்பு எப்பொழுது வருகிறது என தெரியாது. விழித்திருக்க வேண்டும். Now it is the time to get up. நாம் விழித்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென்.